Hi, hello. Welcome to JEF'S Aari. இன்னைக்கு பேபி ஹெட்பேண்ட் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நான் வெல்வெட் கிளாத் எடுத்துர்க்கேன். மெஷர்மென்ட் பார்க்கலாம். ரெண்டு கிளாத் வேணும். ஒன்னு வந்து லெந்த் 14 inches width 5.5. அதே மாதிரி இன்னொரு கிளாத் லெந்த் 10 inches width 3 inches. இப்போ இது ரெண்டுத்தையுமே ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைடு உள்ள இருக்கிற மாதிரி. இப்போ ஃபோல்ட் பண்ண அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ உள் பக்கத்தை வெளியே எடுக்கலாம். இது பெரிய பீஸா இருக்கிறதுனால நம்ம கையிலேயே எடுத்துடலாம். இதை எடுத்தாச்சு. நான் ஸ்டிச் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஸ் சின்னதாக இருக்கனால நம்மளால் கையில் எடுக்க முடியாது. அதுக்கு லூப் டர்னர் யூஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். உங்கள்கிட்ட லூப் டர்னர் இல்லைன்னா நீங்கள் சேஃப்டி பின் யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது வெல்வெட் கிளாத்தில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. எந்த கிளாத்தில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் நீங்கள். இது நான் ஷைனிங்காக இருக்கிறதுனால இந்த கிளாத் எடுத்துருக்கேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இந்த லூப் டர்னரை வச்சு டர்ன் பண்ணிடலாம். ரெண்டு கிளாத்துமே நான் டர்ன் பண்ணிட்டேன். எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் வந்து 5 inches லென்த்து. ½ inch எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போ சேஃப்டி பின் வச்சு அதை எப்படி உள்ளே போடுறதுன்றது காமிக்கிறேன். நம்ம 10 inch கிளாத் எடுத்திருக்கோம். அதுக்கு 5 inch எலாஸ்டிக் வைக்கிறோம். ஸோ இந்த எண்டை வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிவிடுங்க. நான் அந்த சைடு பின் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு எடுக்கிறேன். இந்த சைடு எடுத்துகிட்டு இந்த சைடும் பின் பண்ணிடணும். பின் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த பக்கமும் பின் போட்டாச்சு. இப்போ ரெண்டுத்தையுமே ஸ்டிச் பண்ணிடலாம். நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது நல்லா இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து பேக் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்டில் இந்த எலாஸ்டிக்கை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணி இப்போ பின் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி இந்த எண்டை வந்து ஹெட்பேண்டோட இன்னொரு எண்டில் வச்சு ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கேயும் ஸ்டிச் பண்ணிட்டேன், இங்கேயும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ உள் பக்கத்தில் திருப்பிடலாம். திருப்பும் போது நல்ல மெதுவாக திருப்புங்க.
இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து இப்போ உள் பக்கம் போயிடும். வெளியே வந்து அந்த ஸ்டிச் எதுவுமே தெரியாது. ஈஸியாக நம்ம பேபி பேண்ட் ரெடி பண்ணிட்டோம். இது எவ்வளோ வேணாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜெஃப்ஸ் ஆரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.